நான் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன். நான் இந்த எதிரியை கொல்ல முடிவெடுத்திருக்கிறேன். இப்பொழுது தெரிய வேண்டியது ஒன்றுதான், வெல்ல போவது இதயமா இல்லை புத்தியா இல்லை. தங்கள் விருப்பத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவளுடைய விருப்பத்தை தாங்கள் நிறைவேற்ற நினைக்கிறீர்களா? அனைவருக்கும் எச்சரிக்கை, கவனமாக கேளுங்கள். இந்துஸ்தானின் செகண்ட் ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஜோதா, தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு? என் அமைதியை கெடுத்துவிட்டு நீ இங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? என்ன ஆயிற்று? அதை நான் தான் உன்னிடம் கேட்க வேண்டும் ஜோதா. ஏன், எதற்காக இவ்வாறு செய்தாய்? நீ என்னைத்தானே வெறுத்தாய், என்னைத்தானே பழிவாங்க துடித்தாய். எனக்கு தீங்கு செய்ய நினைத்திருந்தால் நீ என்னை தாக்கியிருக்கலாம் அல்லவா? ஏன் இன்னும் இந்த பூமியில் பிறக்காத அந்த பச்சிளம் உயிரை நீயும் உன் குடும்பத்தாரும் பழிவாங்கி விட்டீர்கள்? என்ன கூறுகிறீர்கள் ஷஹன்ஷா? எனக்கு எதுவும் புரியவில்லை. அனைத்தையும் செய்துவிட்டு முகத்தை அப்பாவி போல் வைத்துக் கொண்டால் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைக்காதே ஜோதா. நீ இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நீயும் உன் குடும்பத்தாரும் சேர்ந்து அரளி விதை விஷத்தை அந்த குங்குமப்பூவில் கலந்து கொடுத்து விட்டீர்கள். கருவில் இருக்கும் அந்த குழந்தையை கொல்வதற்காகத்தான் தாங்கள் இவ்வாறு செய்தீர்கள். என்ன என்ன கூறுகிறீர்கள் ஷஹன்ஷா? நான் ஏன் அப்படி செய்ய போகின்றேன்? என்னை பழி தீர்ப்பதற்காகத்தான், என்னை காயப்படுத்துவதற்காகத்தான். நான் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. ஒவ்வொரு குற்றவாளியும் பிடிப்பட்ட பின் தப்பிப்பதற்காக இவ்வாறே கூறுவார்கள் ஜோதா. ஆனால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதில்லை. நீயும் தப்ப போவதில்லை ஜோதா. ஆனால் நான் என்ன தவறு நீ செய்தேன்? எனது வாரிசை கொன்று விட்டாய். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உன்னை போல் தான் சமாளிப்பார்கள் ஜோதா. ருக்கையா பருகிய பாலில் நீயும் உன் குடும்பத்தாரும் விஷத்தை கலந்து விட்டீர்கள். உன்னையும் உன் சகோதரர்களையும் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் அது ஆமீரின் வரலாற்றில் அழியாத வண்ணம் இடம் பிடிக்கும். அது மட்டுமல்ல, நீயும் உன் சகோதரர்களும் செய்த பிழைக்கு இதுதான் தண்டனை. தயவு கூர்ந்து நான் கூறுவதை போகும். இனி ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட உனக்கு உரிமை இல்லை. இனி நீ தண்டனைக்கு மட்டுமே உட்படக்கூடியவள். எனது குழந்தையை கொன்றவளை நான் நிம்மதியாக வாழவும் விடமாட்டேன், நிம்மதியாக சாகவும் விடமாட்டேன். உனக்கு நான் மரணத்தையும் விட மிகப்பெரிய தண்டனையை அளிக்கப் போகிறேன் ஜோதா. உனக்கு இன்றைய இரவுதான் இறுதி இரவாக இருக்கும். நாளை அனைவருக்கும் முன்பாக நீயும் உன் சகோதரர்களும் செய்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் ஜோதா. இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை எவரால் செய்ய முடியும்? அதை கூறுவது மிகவும் கடினம். அந்த விஷம் எங்கிருந்து வந்தது என்று ஜலாலிற்கு தெரிந்து விட்டது. எங்கிருந்து வந்தது ஹுசூர்? ஆமீரிலிருந்து வந்தது. என்ன? ஆனால் அனைத்தையும் தாங்கள் தான் ருசி பார்த்தீர்களே, பின்பு இது எவ்வாறு சாத்தியம்? ராஜ வைத்தியரே என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று நிரூபித்து விட்டார். ஆனால் ரேஷம் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இந்த மகமாங்காவிற்கே ஏமாற்றமா? இது போன்ற சூழ்ச்சிகளை செய்வது நான் தான். எனது மூளைதான் வேகமாக செயல்படும். ஆனால் என்னை விட ஒரு படி அதிகமாக சிந்திப்பது யார்? சரி, தவறை யாரோ செய்திருக்கிறார். ஆனால் தண்டனையை அனுபவிப்பது ருக்கையா தானே? அனைவருக்கும் இதில் வருத்தம் உள்ளது ரேஷம். இன்று ஜலாலின் முகத்தை பார்த்தாயா? எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இப்போது அவர் படும் வேதனை என் மனதை அரித்துக் கொண்டே இருக்கிறது. முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வந்த அந்த ஆனந்தம் வாசலோடு அப்படியே சென்று விட்டதே. அப்படி என்றால் ஜோதா கொடுத்த அந்த குங்குமப்பூ கலந்த பாலில் தான் விஷம் கலந்திருந்ததா? விசாரித்தவரை அவ்வாறுதான் உள்ளது. நான் ஒன்றை கூறட்டுமா ரேஷம்? அந்த குங்குமப்பூ கலக்கப்பட்ட பாலில் அரளி விஷம் கலந்திருப்பது ஜோதாவிற்கே தெரியாமல் இருக்கலாம் என்றுதான் என் மனதிற்கு தோன்றுகிறது. இந்த விஷயம் என்னை மிகவும் குழப்புகிறது மகா மந்திரியாரே. அது மட்டுமில்லை, இது மிகப்பெரிய அரசியல் சதி. ஏனென்றால் இந்த விஷம், அதாவது அரளி விதையின் விஷம், முகலாய ராஜ்யத்தின் எல்லைக்கு வெளியில் இருந்து வந்திருக்கிறது. இது வெளிநாட்டு சதியாகவும் இருக்கலாம். முகலாய ராஜ்யத்தை அடியோடு வெறுப்பவன் ஒருவன் தான் இந்த செயலை செய்திருக்கிறான். அதோடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ரேஷம்.
இதை யார் செய்தாரோ அவர் நம் ஆக்ராவின் மாளிகையில்தான் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் ஷெகன்ஷா நிச்சயம் கண்டுபிடித்தே தீருவார். அவர்களுக்கு தண்டனை வழங்கியே தீருவார். ஆமாம், கடுமையான தண்டனை கிடைக்கும். அதனால் என்ன ஆகப் போகிறது? அழிந்த அந்த உயிர் மறுபடியும் வராது அல்லவா? குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் தாங்களும் விரும்பினீர்களே, ருக்கையா பேகமிற்கு வாரிசு அதிகாரம் கிடைக்க கூடாதென்று. ஆமாம், ருக்கையா பேகமிற்கு வாரிசு அதிகாரம் கிடைப்பதில் இப்போதும் எனக்கு விருப்பமில்லை. ருக்கையாவை நான் மனப்பூர்வமாக வெறுக்கிறேன். ஆனால் ருக்கையாவின் கர்ப்பத்தில் வளர்ந்து வந்த ஜலாலின் வாரிசை நான் என்றும் வெறுத்ததில்லை. ஜலாலை நான் என் குழந்தையாக பார்க்கிறேன் ரேஷம். ஜலாலுடைய குழந்தையை நான் எவ்வாறு முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசு பிறப்பதற்கு முன்பே அழிந்து போக வேண்டும் என்று நான் எவ்வாறு நினைப்பேன்? ஜலாலின் குழந்தையை என்னால் வெறுக்க முடியாது. யா அல்லாஹ், முதலில் கருணை பொழிந்தாய், பிறகு கருவை. தங்களுடைய லீலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தை காத்தருள்பவனி, ருக்கையா மனமுடைந்து விட்டாள். அவள் மீது கருணை காட்டுங்கள். நமது இந்த மாளிகையில் இவ்வளவு பெரிய சதியா? இந்த சதி மாளிகையை சேர்ந்ததும் அல்ல, தனிநபர் சம்பந்தப்பட்டதும் அல்ல. இது அரசியலாகிவிட்டது. ஜோதா பேகமும் அவரது சகோதரர்களும் செய்தது வெறும் சதி மட்டுமல்ல, புரட்சி வேலையாகும். அல்லாஹ், எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என் அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? ஷெயின்ஷாவிடம் இதை பற்றி முன்பே எச்சரித்தேன். ஆனால் என் பேச்சை யார் கேட்கிறார்கள்? ஆமீரில் இருந்தவர்களை அழைத்து வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்பொழுது ஷெயின்ஷாவிற்கு புரிந்திருக்கும். யாரை தலையில் தூக்கி கொண்டாடினாரோ அவர்களே இப்பொழுது அவருடைய முதுகில் குத்திவிட்டார்கள். அந்த 3 சகோதரர்களையும் ஷெகன்ஷாவிடம் உயிருடன் ஒப்படைத்து நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். அன்றே அவர்களை நான் கொன்றிருந்தால் இன்று இத்தவறு நேர்ந்திருக்காது. எது நடந்ததோ அது நமது நன்மைக்காக. ஒரே கல்லில் 2 மாங்கனிகள். ஆக்ராவில் அரியணை ஏறுபவன் இறந்தவுடன் இந்த குற்றம் செய்தமைக்காக ஜோதா பேகத்தினுடைய ரத்தத்தால் எனது வாளை நான் சுத்தம் செய்து கொள்வேன். மகாராணி அவர்களே, ஷெகன்ஷா ஜோதா பேகம் அவர்களையும் அவர்களது 4 சகோதரர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இவர்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள். நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஓ, இந்த ஹிந்துஸ்தான் ராஜ்யத்தின் ஷகன்ஷாவான ஜலாலுதீன் முகமதின் வாரிசை கொன்றது குற்றமில்லை என்கிறீர்களா? உங்களை பொறுத்த மட்டில் இது தவறில்லையோ? இது பொய் ஷெரீஃபுதீன். நாங்கள் அவ்வாறெல்லாம் எதுவும் செய்யவில்லை. எங்களுக்கு எதிராக எவரோ சதி செய்திருக்கிறார்கள். தாங்கள் எதை கூறுவதாக இருந்தாலும் தர்பாருக்கு வந்து ஷகன்ஷாவிடம் கூறுங்கள். இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். என்ன நடக்கிறது ஜோதா? ருக்கையா பேகமிற்கு அநியாயம் நடந்து விட்டது மோத்தி. ஆனால் அந்த பழியை என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் சுமத்தி விட்டார்கள். ஷெஹன்ஷா மிகப்பெரிய தவறு செய்கிறார். கோபத்தில் என் சகோதரர்களை ஏதாவது செய்து விட்டால். பேகம் சாய்பா, தாங்கள் இப்பொழுது எங்களுடன் வர வேண்டும். எங்கே? அரசு தர்பாருக்கு ஷெஹன்ஷா அவர்கள் தங்களையும் தங்கள் சகோதரர்களையும் கைது செய்து தர்பாருக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார். ருக்கையா, உனது இந்த காயத்தை அல்லாஹ் நிச்சயம் மாற்றுவார். எனக்கு அல்லாவின் மீது கோபம் இல்லை அத்தை. ஜோதாவிற்கு நான் என்ன தவறு இழைத்தேன்? என் மகிழ்ச்சியை ஏன் அவள் பறித்து விட்டாள்? அவளுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து கீழ்த்தரமான காரியத்தை செய்து விட்டாளே. இந்த தவறை செய்தது யாராக இருந்தாலும் தக்க தண்டனை அளிக்கப்படும். மரணத்தையும் விட பெரிய தண்டனை. ஜோதாவையும் அவளது சகோதரர்களையும் கைது செய்து விட்டேன் என்று கூறுவதற்காகத்தான் வந்தேன். நடந்ததை நினைத்து அனைவருக்கும் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ சற்று அமைதியாக இருந்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு நீ எடுக்க போகும் முடிவு உன்னை இழிவுபடுத்திவிடும் ஜலால். ஜோதா இவ்வாறு செய்வாளா?
அதை ஏற்க என் மனம் இன்னும் மறுக்கிறது. தாயே, அவளுக்கு எதிராக என்னிடம் சாட்சிகள் உள்ளது. எனக்கு ஆபரணங்கள் தேவையில்லை, நியாயம்தான் தேவை. அனைவரும் செல்லுங்கள். செயின்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். உசூர் தங்களை நான் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. இடையூறுக்கு மன்னிக்கவும் உசூர். சலிமா பேகம் வந்திருக்கிறார்கள். உள்ளே வரச் சொல். ஷெஹன்ஷா தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்தையும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனவலியையும் தாங்கிக் கொள்வதற்கு அந்த குதா உங்களுக்கு மனவலிமையை தரட்டும். நானும் ஒரு தாய்தான். பெற்றவர்களுக்கு தங்கள் குழந்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நானும் அறிவேன். தங்களுக்கு தைரியம் கூறுவதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இதை கூறத்தான் தாங்கள் இங்கே வந்தீர்களா? இல்லை ஷெஹன்ஷா, நான் தங்களிடம் சிறு விண்ணப்பம் கோரி வந்திருக்கிறேன். ஜோதா பேகம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பார் என்று தாங்கள் நம்புவதாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய மனம் இதை ஏற்க மறுக்கிறது ஹுசூர். ஜோதா பேகம் குழந்தைகள் என்றால் மிகவும் விரும்புவார்கள். அவர் அவ்வாறு செய்ய வாய்ப்பே இல்லை. சிறிது காலத்திலேயே அவர் ரஹீமிடம் மிகவும் நெருக்கமாகிவிட்டார். அதை வைத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு பரிந்து பேசுவதற்காக இங்கே வந்தீர்கள் என்றால் இப்பொழுதே சென்று விடுங்கள். நான் யாருக்கும் பரிந்து பேச வரவில்லை ஹுசூர். எனது விண்ணப்பத்தை கோரதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். தாங்கள் இந்த ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா ஆவீர்கள். பிரஜைகள் அனைவரும் தங்கள் தீர்ப்பின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது தங்களுடைய முக்கியமான கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். பெஹரம் கானை தங்களுடைய குருவாக நினைக்கிறீர்கள் அல்லவா? அவர் இங்கு இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகுவார் என்பதை தாங்கள் ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். தங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி சலிமா பேகம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன். நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். பெஹரம் கான் ஒரு சிறந்த வீரர் தான். ஆனால் இப்பொழுது அவர் நம்முடன் இல்லை. நீங்கள் கூறியது போலவே நான் தான் இந்த ராஜ்யத்தின் பாஷா. எனது முடிவுகளை நானே எடுத்துக்கொள்ள முடியும். மற்றவர்களின் ஆலோசனை எனக்கு தேவையில்லை. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம். ருக்கையா பேகம் எனக்கு வாரிசை கொடுக்க நினைத்தார். இந்த சாம்ராஜ்யத்திற்கு பிறக்க போகும் வாரிசை நினைத்து மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் காத்திருந்தார்கள். ஷயன்ஷா அவர்களே, அரளி விதை சாறு கலந்த அந்த குங்குமப்பூ ஆமீரிலிருந்துதான் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அதை பாலில் கலந்து அருந்தியதால் தான் மகாராணிக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷம் முதலிலேயே குங்குமப்பூவில் கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை. அதனால் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரித்து கண்டுபிடிக்க தங்களின் அனுமதி தேவை. ஜோதா அவர்களுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இந்த குற்றத்தில் பங்கிருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். விசாரிக்க ஒன்றுமில்லை.
இவர்கள்தான் குற்றவாளிகள். இந்த விஷம் முதலிலேயே குங்குமப்பூவில் கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை. அதனால் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரித்து கண்டுபிடிக்க தங்களின் அனுமதி தேவை. ஜோதா அவர்களுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இந்த குற்றத்தில் பங்கிருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். விசாரிக்க ஒன்றுமில்லை. இவர்கள்தான் குற்றவாளிகள். இவர்கள் என்னை பழி தீர்க்க நினைத்திருக்கிறார்கள். என்னுடைய வேதனை புரியும் அளவிற்கு இவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். ஷேஹன்ஷா அவர்களே, என் அத்தை கூறுவதையும் தாங்கள் ஒரு முறை கேட்க வேண்டும். பேசாதே. நான் பேசும்போது குறுக்கில் பேசக்கூடாது என்ற இங்கீதம் கூட உனக்கு தெரியாதா? உனது அத்தை ஜோதா ஒரு குற்றவாளி. என் அத்தை ஒரு குற்றவாளி இல்லை. நாங்கள் உயிரை கூட தருவோம், ஆனால் என்றும் சூழ்ச்சி செய்ய மாட்டோம். குற்றவாளிக்கு பரிந்து பேசுவது கூட குற்றமாகவே கருதப்படும். அது உண்மை என்றால் இப்போது நானும் குற்றவாளியாவேன். ஆனால் என்னால் இதை ஒப்புக்கொள்ள முடியாது. என்னுடைய அத்தை நிச்சயமாக இந்த சதி வேலையை செய்திருக்க மாட்டார். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பாஷா அவர்களே. முகலாய ராஜ்யத்தில் நியாயம் ஒருபோதும் தோற்றதில்லை. தங்கள் வார்த்தைக்கு மறுப்பில்லை என்பதும் உண்மை. அதேபோல் நியாயம் வழங்க வேண்டியது தங்களது கடமை. தாங்களும் பாரபட்சம் பார்க்காமல் நியாயம் வழங்குகிறீர்கள். அதேபோல் வாதாடாமல் போதிய அளவு சாட்சிகளும் இல்லாமல் தீர்ப்பு வழங்குவது என்பது முகலாயர்களின் ராஜ்யத்தில் இல்லாததாகும். ஒரு குற்றம் எவ்வளவுதான் கொடூரமாக இருந்தாலும் அவர்கள் சார்பில் வாதாட நாம் எப்போதும் வாய்ப்பை வழங்க வேண்டும். இந்த வழக்கில் வாதாடுவதற்கோ விசாரிப்பதற்கோ எதுவும் இல்லை. இவர்கள் எனக்கு பிறக்கப் போகும் வாரிசை கொன்று விட்டார்கள். முகலாய ராஜ்யத்திற்கு வரப்போகும் வாரிசை இவர்கள் கொன்றிருக்கிறார்கள். ரத்தத்திற்கு ரத்தம், பழிக்கு பழி. இதுதான் எனது நியாயம். இவர்கள் தான் சதி திட்டம் தீட்டி இந்த குற்றத்தை செய்துள்ளார்கள். அதனால் மரண தண்டனை வழங்க வேண்டும். வழக்கு சென்று கொண்டிருக்கும் போது தர்பாரில் நான் குறுக்கே பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றவாளியை தண்டிக்க வேண்டியதுதான். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அவர்களுக்குரிய வாய்ப்பை நாம் அளிக்க வேண்டும். தீர்ப்பு வழங்கிய பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தை நாளை யாரும் பழிகூறக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு என்னதான் வேண்டும் தாயே? அவர்கள் செய்த குற்றத்திற்கு நான் அன்பளிப்பு தர வேண்டுமா? இல்லை, நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் ஜோதாவை ஜோடித்திருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். ஒருமுறை ஜோதா பேகம் தங்களுக்கு உணவு சமைத்தார்கள். ஆனால் பரிமாறும் போது மட்டும் அதில் காரம் எப்படி அதிகமானது? ஷெஹன்ஷா அவர்களுக்கு பரிமாறப்படும் உணவுகள் முன்பே சோதிக்கப்பட்டுவிடும். அதேபோல்தான் இம்முறையும் விழாவிற்கு கொண்டு வரப்பட்ட உணவுகள் அனைத்தும் மகா மந்திரியாரால் முன்பே சோதிக்கப்பட்டு ருசி பார்க்கப்பட்டிருந்தது. ஆமீரிலிருந்து கொண்டு வரப்பட்ட குங்குமப்பூவும் இந்த சோதனைக்குட்பட்டது. அப்பொழுது எந்த நஞ்சும் அதில் கலக்கப்படவில்லை. அந்த காணிக்கைகள் அனைத்தும் நமது காணிக்கை பவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட பிறகுதான் ஜோதா அதில் விஷம் கலந்தாள் என்கிறீர்களா? இந்த சம்பவங்களை வைத்தே தங்களுக்கு புரியவில்லையா? யாரோ ஒருவர் ஜோதா மீது பழி சுமத்த முயற்சிக்கிறார்கள் என்று.